வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சேலத்தில் பட்ட பகலில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திவிட்டு இளைஞரும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் பழகியவரின் காதலை ஏற்க மறுத்த பெண்ணை கொலை செய்ய முயன்றதன் பகீர் பின்னணி என்ன? சேலத்தில் உள்ள ஆட்டையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகனப்பிரியன். தொழிற்கல்வி படித்து முடித்த இவர் வேலை தேடி வருகிறார். வேலை தேடுவதற்கு மத்தியில் இன்ஸ்டாகிராம் மூலம் கல்லூரி மாணவி ஒருவருடன் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் இருவரும் இன்ஸ்டாவில் நட்பாக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த வாரம் மோகனப்பிரியன் கல்லூரி மாணவியை நேரில் சந்தித்துள்ளார். இன்ஸ்டாவில் பழகிய இளைஞரை நேரில் பார்த்ததும் அவரை பிடிக்கவில்லை என்று மாணவி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவருடன் பேசுவதையும் தவிர்த்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடந்த ஒரு வாரமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கல்லூரி மாணவியின் குடும்பத்தினர் அவரின் தாய்மாமன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளனர். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த மோகனப்பிரியன் கல்லூரி மாணவியை சந்திக்க சென்றுள்ளார். மாணவியும் கல்லூரிக்கு செல்வதற்காக சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் கடும் ஆத்திரமடைந்த மோகனப்பிரியன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியை சரமாரியாக குத்தியுள்ளார். அத்துடன் தானும் கழுத்தில் கத்தியால் அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சேலம் டவுன் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கத்தியால் குத்திய இளைஞர் தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சேலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.